ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். எப்படி கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைகிறது, அதே மாதிரி ஒரு விரிசல் கூட இல்லாமல் எப்படி கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பூரணத்தை வச்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 10-15 போல் வரும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மாவு பச்சரிசி. ஸோ நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் வீட்டுக்குள்ளேயே காய விட்டுருங்க. ஃபேன் கூட போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் போல் காய விட்டுடலாம். இப்போ 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரிசி கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் அதோட கரெக்டான பக்குவம். ஸோ லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்படி போடும்போது நல்லா உதிரியாக வரணும். அதுதான் இதோட கரெக்டான பக்குவம். இப்போ மிக்சியில் 1 நிமிஷம் போல் அந்த மாவை அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நைஸாக வந்திருக்குன்ட்டு. இன்னும் கொழுக்கட்டை நைஸாக வர்றதுக்காக நான் மாவை மறுபடியும் சலிச்சு எடுத்திருக்கேன். இப்படி செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் போல் தண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 1.5 டம்ளர் போல் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த மாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா கொதித்து வரும்போது நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கை விடாமல் நல்லா கழக்கிட்டே இருங்க. அப்போ தான் மாவு கெட்டியாகாமல் வரும். ஸோ நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கழக்கினீங்க அப்படின்னா இந்த மாவு நல்லா ஒட்டி வந்துடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் வரும். ஸோ மாவு போட்டுட்டு நல்லா 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. ஸோ பாருங்கள் கையில் தொடும்போது ஒட்டாமல் வருது. இப்போது ஒரு துணி போட்டு ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பூர்ணம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்காயை நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா கீலையே வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துருக்கோம். அதை மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துப்போம். அப்போ தான் கெட்டி ஆகாமல் இருக்கும் வெல்லம். அதுக்கப்புறம் வதக்கின தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமும் 1 நிமிஷம் போல் நல்லா ஓட்டி விட்டுருங்க மிக்சியை. ஸோ ரெண்டும் நல்லா பிளண்டாகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இமீடியட்டாக ஸ்டவ்வுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் லைட்டாக வெல்லம்லாம் உருகி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெடக்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை நெடக்கடலையை நல்லா பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா உங்களுக்கு நீங்கள் நெடக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு உதிரியாக நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அமுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக விரிசல் இல்லாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் பால் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பால் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும். இப்போ சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அவுட் சைடு எட்ஜஸ், அதில் 2 கையாலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஸோ நல்லா தின் ஆகிற வரைக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூரணம் வச்சிடலாம். பூரணத்தை நல்லா கொஞ்சம் அந்த சென்டரில் வச்சுட்டு அந்த கார்னர்லலாம் ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி சீல் பண்ணும்போது பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ நல்லா அவுட் சைட் கார்னர்லாம் நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க. எந்த ஒரு மோல்டும் இல்லாமல் நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நல்லா சென்டர்லேருந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் சைட் ஏஜில் இந்த மாதிரி 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா தின்னாக வந்ததுக்கப்புறம் பூரணம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூரணம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க அவுட் சைட் ஏஜஸ் எல்லாம். பூரணம் வந்து நம்மளுக்கு வெளியிலேயே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு சீல் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சைடில் இருக்க பூரணம் வந்து தெரியவே இல்லை. இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இட்லி பானையில் எண்ணெய் தடவி கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ண கொழுக்கட்டைலாம் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கொழுக்கட்டையை வந்து வச்சுருங்க. இது வேகிறதுக்கு வந்து ஒரு 5 to 7 minutes போல் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கார கொழுக்கட்டைக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி ஐகான்லேயும் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹெல்த்தி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.